அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீமா தக்பீரா முஹ்பிரா வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا شيخ. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா 30 நாள் நோன்பு நோட்டுட்டு அதுக்கு கூலி பெறுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நமக்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது இறைவனின் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஈதுல் ஃபித்ர், இந்த நாளுக்கு பேரு ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொன்னா, ஃபித்ர் அப்படின்னு சொன்னா முடித்தல், துரத்தல் அப்படின்னு அர்த்தம். 30 நாள் நோன்பு வச்சுக்கிட்டு அந்த 30 நாள் நோன்பு முடிச்சு இப்ப நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த நாளுக்கு பேர் ஃபித்ர். ஒவ்வொரு நாளும் நோன்பு வச்சுட்டு இஃப்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இஃப்தாருக்கும் பேரு, இந்த இஃப்தார் வந்த வார்த்தை தான் இந்த ஃபித்ர். நோன்பு திறக்கிறதுக்கு பேர் இஃப்தார். நோன்பு 30 ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு வச்சுட்டு நோன்பு முடிச்ச நிலையில உட்காந்துருக்கிறோம். இந்த நாளுக்கு பேர் மலக்குமார்கள்ட்ட பரிசு வழங்கும் நாள் என்பதாக மலக்குமார் தங்களுக்குள்ள பேசிப்பாங்களாம். நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து 30 நாள் நோன்பு வச்சுட்டு ஒரு கூலிக்காக வேண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த நாளுக்கு பரிசு வழங்கும் நாள் என்பதாக மலக்குமார் தங்களுக்கிடையே பேசிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் மலக்குகளோட ஒரு பெரும் கூட்டத்தோட பூமிக்கு வருகை தராங்க. இன்னைக்கு ஃபஜ்ர்ல வருகை தந்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து எங்கெல்லாம் தொழுகிறாங்களோ எங்கெல்லாம் திக்ர் செய்றாங்களோ எல்லாத்துக்கும் முசாஃபா மோனக்கா வாழ்த்து சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எல்லா மலக்கும் புறப்படுங்க அப்படின்னு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட மற்ற மலக்கெல்லாம் கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு வச்சு தாகி திருந்து பசித்து இருந்தாங்களே, நின்று வணங்கி குர்ஆன் ஓதுனாங்களே, அதுக்கு அவங்களுக்கு என்ன, அவங்க விஷயத்தை அல்லாஹ் என்ன முடிவு செஞ்சிருக்கான் அப்படின்னு மற்ற மலக்கள் கேட்பாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அவங்களுக்கு கூலி நிரப்பமா அல்லாஹ் தர போறான், 4 பேரை தவிர அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அந்த 4 பேர் யார்? சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது ஸல்லல்லாஹு விளக்கம் தருவாங்க. இந்த 4 பேர் யாருன்னு சொன்னா, யார் மது குடிக்கிறாங்களோ, மது குடிக்கும் வழக்கம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மது உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவத்துக்கும் தாய் மதுதான். மது குடிக்கிறவன்ட்ட எல்லா பழக்கமும் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போன உட்பட நிறைய சஹாபாக்கள் மது குடிக்காமல் இருந்தாங்க. பொதுவாகவே இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட அறிவாளிகள் மது குடிக்க மாட்டாங்க. மது அறிவை மங்க செய்யும். அபூபக்கர்ட்ட கேட்கப்பட்டுச்சா, ஏன் நீங்க இஸ்லாம் அல்லாம ஜாஹிலியா காலத்துல கூட மது குடிக்கல அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்ப அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, மது குடிக்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கிறேன், தன்னுடைய மலத்தை அள்ளி தானே முகத்துல பூசிக்கிற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு கேவலமான விஷயம். தன்னுடைய மலத்தை எடுத்து மனிதனை கழுவி எடுத்து மேல பூசிக்கிட்டு நான் பார்த்துருக்கிறேன். தன்னுடைய சகோதரி கூட புணர்வதையும் நான் பார்த்திருக்கேன். தன்னுடைய சகோதரி கூட ஒன்று சேர்ந்த அந்த கேவலமான காட்சியை நான் பார்த்திருக்கேன். தான் பெத்த தாயை கூட அருவருப்பான விபசாரி போன்ற வார்த்தையில கெட்ட வார்த்தை திட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். மது எல்லா பாவத்துக்கும் ஆணி வேர் தாய் மதுதான். எனவே மது நான் குடிக்கிறதில்லை என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. யார் மது குடிக்கிற பழக்கம் இருக்குதோ இந்த நாள்ல அல்லாஹ் அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். 2வது யாருன்னு சொன்னா, யார் உறவு முறை துண்டிச்சு வாழ்றாங்களோ, உறவு முறைய கண்டுக்காம சொந்த மாமனார்கிட்ட சொந்த அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி போட்டி போட்டு எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் நிலத்துக்காக வேண்டி அடிச்சுக்கிட்டு வரவு செல்ல கொடுக்கல் வாங்க மோசடி செஞ்சுக்கிட்டு யார் சொந்த அண்ணன் தம்பிக்கிட்ட உறவு முறையை பேணாம வாழ்றாங்களோ அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் இந்த நாள்ல மன்னிக்க மாட்டான். உறவு முறை ஆயுள் அதிகரிக்கணும்னு சொன்னா டாக்டர்கிட்ட போனா ஏதோ மருந்து மாத்த எழுதி தருவாங்க. ஆனா ஆன்மீக ரீதியா நம்ம வயசு அதிகமாகணும், நீண்ட காலம் வாழணும், ஆரோக்கியமா வாழணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னா, உங்க உறவு முறை சேர்ந்து வாழ்ந்துக்குங்க, சொந்தம் பந்தவங்களை அரவணைச்சு ஒற்றுமையா வாழுங்க, உங்க வயசு அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஆக உறவு முறை துண்டிச்சு வாழ்றன்னு பாவத்தை அல்லாஹ் இந்த நாள்ல மன்னிக்க மாட்டான். 3வது யாருன்னு சொன்னா, யார் பெற்றோர்களை தாய் தந்தை, தாயோ அல்லது தந்தை இருவரையுமே இருந்து அவங்களை சரியா பராமரிக்கல, அவங்களை துன்புறுத்தினாங்கன்னு சொன்னா அவங்க பாவத்தையும் அல்லாஹ் இந்த நாள்லயே மன்னிக்க மாட்டான். எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு, ஆனா இந்த தாய் தந்தை துன்புறுத்தவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க.
தாய் தந்தை துன்புறுத்துறவனுக்கு அல்லாஹாலா உலகிலேயே வேதனை கொடுத்துருவான். மற்ற பாவத்துக்கெல்லாம் கொலை செஞ்சா, விபச்சாரம் குடிச்சா, மது குடிச்சா எல்லாம் மறுமை வரை பிற்படுத்தி மறுமையில தான் தண்டனை கொடுப்பான். ஆனா யாரு பெற்றோருக்கு துன்புறுத்துறாங்களோ உலகில அல்லாஹ்தாலா 2 தண்டனை கொடுப்பான். முதல் தண்டனை அவங்க மௌத்தா போறதுக்குள்ள அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் கடுமையான வேதனை உலகத்துல கொடுத்துருவான். 2வது தண்டனை என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிள்ளைய இவர் எப்படி இருக்கிறாரோ இவரோட மோசமான அடங்காத பிள்ளையை கொடுத்து இவரை வாழ்டா கழித்து எல்லாம் சோதிச்சிருவான். இந்த 2 தண்டனை யார் பெற்றோரை நிந்திச்சு வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் தருவான். இந்த 3 பேர், மது குடிக்கிறவன், உறவு முறை துண்டிச்சு வாழ்பவன், 3வது தாய் தந்தையை துன்புறுத்துவன், 4வது ஒரு சபர் யாருன்னு சொன்னா பொறாமை கொள்பவன். அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, ஈகோல இருக்கிறது, சண்டை சச்சுரு செய்யறவங்க இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மதீனால உட்கார்ந்து இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கு முன்னால சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் சொர்க்கவாசி இங்க பார்க்கலாம் ஆசைப்படுறீங்களா? ஒருத்தர் வருவார் பாருங்க, ஒருத்தர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வாசல்ல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு விஐபி வந்தா எப்படி வருவாரா காத்துட்டு போக இல்லையா? அந்த விஐபிக்காக எல்லாரும் எல்லா சஹாபாக்கும் காத்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி நேரம் வந்தாரு, ஒளி செஞ்சாரு, தன்னுடைய செருப்பை தட்டி அக்கல்ல வச்சுக்கிட்டு பார்க்கறது ரொம்ப சிம்பிளான சாதா சீதா ரொம்ப சிம்பிளான ஆளுதான், ரொம்ப பெரிய பில்டப் எல்லாம் பண்ணல. வர நேரம் வந்தா 2 ரக்காத் நஃபில் தொழுது வீட்டுக்கு போயிட்டாரு. திரும்ப ஸல்லல்லாஹு மறுநாளும் சொல்றாங்க, சொர்க்கவாசி இன்னைக்கு பார்க்க ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு நபர் ஒருவர் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்கும் வாசல் வடிமேல் விடி வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே சஹாபி முன்னாடி எப்படி வந்தாரோ அதே மாதிரி வராங்க, ஒளி செய்யறாங்க, செருப்பத்துக்கு அக்கல்ல வைக்கிறாங்க, நேர பள்ளியா தொழுகிறாங்க, போறாங்க. 3வது நாள் இதே மாதிரி சொல்றாங்க, சொர்க்கவாசியை பார்க்கலாம் பாத்துக்கங்க அப்படின்னு. 3 தடவை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 3 தடவை அதே சஹாபி வந்து தொழுதுட்டு போறாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், இவர் என்ன அப்படி அமல் செஞ்சார்? அம்ரு இப்னு ஆஸ் ஆச்சரியம் தாங்காம அவர் கூட பின்னாடி போயிட்டார். போய் 3 நாள் வீட்டுல தங்குறாரு. எனக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆகி போச்சு, 3 நாள் கூட தங்கட்டமா அப்படின்னு அந்த நபரை அனுமதி தர 3 நாள் இரவு பகலா தொடர்ந்து வாட்ச் பண்றாரு. ரொம்ப பிரத்யேகமான அமல் எதுவுமே செய்யல, எல்லாரும் செய்யற அமல் தான் செய்யறாரு. 3 நாள் முடிஞ்ச பிறகு நான் கேட்கறது, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சகோதரியை நான் மன்னிச்சிடுங்க, என் தந்தைக்கு எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி பார்த்தா ஒரு நபர் ஒருவர் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் தொடர்ந்து சொன்னாங்க. 3 நாள் நீங்க தான் வந்தீங்க, அதனால உங்க மேல உங்க அமலை ஆர்வப்பட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்த, நீங்க பெருசா எந்த அமலும் செய்யலையே அப்படின்னு. அந்த நபர் ஆமா நான் இந்த அமலும் செய்யலேன்னு சொல்லின உடனே அம்ரு இப்னு ஆஸ் ஏமாற்றத்தோடு திரும்புறாங்க. திரும்பின நபரை, அந்த சொர்க்கவாதிகள் அழைக்கப்பட்ட அந்த நபரை கூப்பிட்டு அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாங்க, என் தோழரே என்கிட்ட எந்த அமலும் பிரித்தியமா அமல் கிடையாது, ஆனா என்கிட்ட ஒரு அமல் இருக்குது. என்னன்னு சொன்னா, யாருடைய வளர்ச்சியை பார்த்தோம், யாருக்காவது அல்ல ஏதாவது நியமத்தை கொடுத்திருந்தா, ஒரு பரக்கத்தை கொடுத்திருந்தா, ஒருத்தர் வளர்ச்சி அடைந்தா நான் அதை பார்த்து பொறாமப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன், அவருக்கு துவா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. போனா அல்லா நஸ்தத்தியோ அம்ரு மாஸ்டர் சொல்றாங்க, இந்த அமல் எங்களால முடியாது, இதுக்காக தான் நீங்க சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, மத்தவங்க வளர்ச்சி பார்த்து யார் பொறாமப்படாம இருக்கிறாங்களோ, மத்தவங்க வளர்ந்தா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க சொர்க்கவாசி. தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, குர்பானி அப்படி செஞ்சவங்க ஸல்லல்லாஹு சொல்லல, இப்படி மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம யார் இருக்கிறாங்களோ அவன் சொர்க்கவாதி என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆக இந்த 4 பேரை தவிர அல்லாஹ் தஆலா எல்லாருடைய பாவத்தையும் இந்த நாள்ல மன்னிச்சிடுவான். மது குடிக்கிறவன், உறவு முறை துண்டிச்சு வாழ்பவன், பெற்றோரை நோய்வினப்படுத்துறவன், பொறாம கொள்றவன், 4 பாவத்தை அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான். இந்த நாள் சந்தோஷத்துக்குரிய நாள், எல்லாரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம். நாளுக்கு சில சுன்னத்துகள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. சுன்னத்தான முறையில குடிக்கிறது, மிஸ்வாக் செய்யுது, புது ஆடை அணியிறது. வரும்போது ஒரு வழியில வந்திருப்பீங்க, நீங்க எல்லாம் போகும்போது இன்ஷா அல்லாஹ் வேற வழியில போங்க, அதுவும் ஒரு சுன்னத். ஏன்னு சொன்னா வரும்போது மலக்குமார் நம்மளை பார்த்து முசாஃபா செஞ்சிருக்காங்க. அந்த சத்தம் அது நமக்கு தெரியாது. மனிதர்கள் ஜின்களை தவிர அந்த கூட்டத்தை எல்லாரும் எல்லா ஜீவராசியும் பாக்குறாங்க. போகும்போது வேற வழியில போனா மலக்குல் முசாஃபா திரும்ப நமக்கு கிடைக்கும். அதனால வரும்போது ஒரு வழியில, போகும்போது இன்னொரு வழியில போறோம். அல்லாஹ் தஆலா இந்த நாள்ல உறவு முறைய அது எல்லாரும் புதுப்பிச்சிங்க. அதாவது நெருக்கமா இருந்தா நேர்ல போய் விசாரிங்க, தூரமா இருந்தா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஈது முபாரக் இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் மெசேஜ் பண்ணீங்க, உறவு புதுப்பிச்சிங்க. இந்த நாளுக்கு பேரு ஃபித்ரு, அதாவது ஒரு உன்னதமான நாள். ஏன்னு சொன்னா மற்ற மதத்துல தர்மம் கொடுக்காம போலாம், ஆனா ஸல்லல்லாஹு தர்மத்தை ஒரு ஃபர்லாவே ஆக்கியிருக்காங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, இதுக்கு என்ன தண்டனை சொன்னா கஃபாரா, சாப்பாடு கொடுங்க. நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுங்க. நோன்பு வச்சு பாதியிலே முடிச்சுட்டாரு, அதுக்கு என்ன கஃபாரான்னு சொன்னா 60 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படி எல்லாத்துக்குமே இந்த மத்தவங்க உணவு அளிக்கிறது, சதக்கா செய்து ஸல்லல்லாஹு வலியுறுத்திருக்காங்க. ஒரு உன்னதமான இந்த மதத்துல இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமல் நான் சொன்னா, நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாது, மத்தவங்கள வாழ வைங்க, வாழ விடு. இஸ்லாமிய தார்க்கு என்ன சொன்னா, மத்தவங்களை வாழ வை என்பதாக சொல்லுவாங்க. இஸ்லாம்னாலே பொதுவாகவே மத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் தான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றன்னு சொன்னா எல்லாருமே நிப்பாங்க, ஆனா ஓடி வந்து யார் தொப்பி போட்டிருக்காங்களோ தாடி வச்சு அவன்கிட்ட வந்து பாய் எதனா கொடுங்கன்னுவாங்க. அவங்களுக்கு கூட தெரியுது முஸ்லீம்னா கொடுப்பாங்கன்னு. கொடுக்கறது நமக்கு கட்டாய கிழமை. கொடுக்கறதுனால ஒரு காலம் செல்வம் குறையவே குறையாது. நீங்க போரிடுற காலத்துல பார்க்கலாம், இங்க ஏதாவது சுனாமி, பூகம்பம், இடிபாடுன்னு சொன்னா அது அதிகமா உதவும் யான்னு சொன்னா முஸ்லீமா தான் இருப்பாங்க. முஸ்லீமுக்கு பேரு கொடுக்கறது தான். அதிகமா கொடுங்க, கொடுக்கறதால குறையவே குறையாது.
மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு நபர் வந்து கேட்டாராம், அல்லாஹ் நான் எத்தனை காலம் வாழணும் தெரியாது, நான் எத்தனை காலம் வாழணும் அதுக்குரிய எல்லா ரிஸ்கையும் எவ்வளவு எனக்கு சம்பாதிக்கணும். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க, நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பேன், நாளைக்கு சம்பாதிக்காம போவேன். இப்படி நான் ஒரு 60 வருஷம் வாழ்றேன்னா 60 வருஷம் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுப்பானோ அது அல்லாஹ் இன்னைக்கே கொடுக்க சொல்லுங்க. அப்படி மூசாட்ட ஒரு நபர் கேட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எத்தனை காலம் வாழணும், எனக்கு எவ்வளவு செல்வத்தை எவ்வளவு ரிஸ்க் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கானோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எனக்கு இன்னைக்கே கொடுக்க சொல்லுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபர் கேட்க, மூசா அல்லாஹ் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவர் இப்படி கேட்கறா, இவருக்கு கொடுத்துரு அப்படின்னு. அல்லாஹ் துவா கபூல் ஆக்கிட்டான். அவருக்கு மொத்த செல்வத்தையும் அவர் வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்து மௌத்தா போனா எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ எல்லா செல்வத்தையும் ஒரே நாள் அல்லாஹ் கொடுத்துட்டான். பெரிய கசானா அல்லாஹ் கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியா போகும்போது அந்த நபரோட வீட்டை கடந்து போகும்போது ஒரு பெரிய கும்பல் நிக்குது. என்னன்னு ஒருத்தர் பிடிச்சி கேட்டா, ஒரு ஏழைக்கெல்லாம் சதக்கா கொடுக்குறாராம், தர்மம் செய்யறாருன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தேகம் வந்துருச்சா, இவர் சதக்கா கொடுக்குறது குறைஞ்சிருமே, ஏன்னா மொத்த செலவும் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா இவர் கொடுக்க கூட குறையுமே தவிர பெருகாது. நமக்கு இப்ப இன்னைக்கு சம்பாதிப்போம், செலவு போய் நாளைக்கு திருப்பி சம்பாதிப்போம், நாளைக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ் மொத்தமா கொடுத்துட்டான். இவர் கொடுத்துக்கிட்டே இருந்தா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, ஏன் இவர் ஏன் கொடுக்குறாரு சொல்லி சந்தேகத்துல போயிட்டாங்க. திரும்ப பல மாசம் கழிச்சு திரும்ப வராங்க, திரும்பவும் பெரிய கூட்டம் நிக்குது. இப்ப கூப்பிட்டு ஏன்ப்பா திரும்ப நிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு நபர் சொல்றாரு, அவர் ஏழைகள் எல்லாம் இல்லாத பட்டம் சதக்கா கொடுக்குறாரு அப்படின்னு. மூசாக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவர் இன்னாருக்கு குறைஞ்சி போண்டியெல்லாம் ஆயிருக்கலாம், பணம் குறைஞ்சுதானே போகணும், எப்படி கொடுத்துட்டே இருக்கிறான்னு சொல்லி திரும்ப அல்லாஹ் மூசாட்ட கேட்டாங்க. ஏல்லா நீ தானே எல்லாம் ஒட்டுமொத்த கசானவன் இறக்கிட்ட, அவன் செல்வம் வாழ்வாத எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போச்சு, இப்ப எப்படி இன்னும் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவே அவர் என் கூட வியாபாரம் செய்யறாரு மூசா, எனக்காக வேண்டி ஏழைக்கு கொடுக்குறாரு இல்லையா, என் வியாபாரம் 1க்கு 10 700 மடங்கா நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் வாழ்வாத நீங்க தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. அவர் கொடுக்க நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டான். அதனால கொடுங்க, கொடுக்கறதால குறையே குறையாது. சலாசம் சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, உங்கள் செலவுகள் நீங்க குடும்பத்துக்காக தாராளமா சரி செய்யுங்க, ஒரு காலம் உங்க செலவும் குறையாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்க கொடுங்க, கொடுத்தாலும் குறையாது. இல்லைன்னு சொல்லாம யாருக்காவது ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம 10 ரூபாயாச்சும் கொடுங்க, அல்லாஹ் செல்வத்தை பார்க்க செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான நாள், எல்லாரும் சந்தோஷம் வெளிப்படுத்தும் நாள், யாரும் கோவப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நாளுக்கு பேர் சந்தோஷம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நுழையிறாங்க, ஈது நாள் நுழையிறாங்க, 2 சிறுமிகள் தஃப் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. தஃப் அடிச்சு ஒரு நல்ல புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் செய்திருக்காங்க, இந்த நாள்ல தஃப் வச்சு ஸல்லல்லாஹு வீட்டுக்கு முன்னால பாடுறேன்னு சொல்லி அடிக்க வராங்க, தடுக்க வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு தானி அபூபக்கர் அவங்க விட்டுடுங்க, எல்லா கூட்டத்துக்கும் ஒரு சந்தோஷமான நாள் இருக்குது, நம்ம கூட்டத்துக்கு சந்தோஷமான நாள், சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக சந்தோஷப்படுங்க, சந்தோஷமா நீங்களும் சந்தோஷமா இருங்க, ஏழைகளும் சந்தோஷப்பட்டு கொடுத்து உதவுங்க. அல்லாஹ் நோன்பு குறை இருந்தால் இந்த சதக்கத்து ஃபித்ர் மூலியமாக அல்லாஹ் நோன்பை சரி செஞ்சு நமக்கு அல்லாஹ் நீண்ட வாயில தருவான். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலியன், யார் அமல் செய்யறாங்களோ, மின் தக்கரை ஓன்சா, ஆண்கள் பெண்கள் அமல் செய்யறாங்க, அவன் முஃமினா இருக்கணும். முஃமினாருங்க அமல் செஞ்சேன்னு சொன்னா வல நுஹி என்னக்கும் ஹயாத்தும் தையிபா, நான் மனமிக்க வாழ்வு தரேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது ஈமான் கொண்டு யார் அமல் செய்யறாங்களோ அல்லாஹ் தையிபாவான வாழ்க்கை தரேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த தையிபா அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா 3 விளக்கம் தராங்க. 1, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சந்தோஷமா வாழலாம். 2வது நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதிக்காக உலகத்துல பல பேர் கவஸ்தப்படுறாங்க, பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொடுத்து நிம்மதிக்காக வேண்டி எங்கெங்கயோ போறாங்க. ஊட்டி, கொடைக்கானல், ஆப்பிரிக்கா, லண்டன்லாம் போறாங்க. எதுக்கு? நிம்மதி டஸ்டா இருக்குங்க, ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு போறாங்க. அந்த நிம்மதி அல்லாஹ் தருவான். யார் அமல் செய்யறாங்க அந்த நிம்மதி அமல் தருவான். 3வது மனமிக்க வாழ்க்கை அப்படின்னு சொன்னா மத்தவங்க நம்மளை பார்த்து ஆசைப்படுவாங்க, பாய் ஜாம் ஜாம்னு வாழ்றாரா, நிம்மதியா வாழ்றா, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை அல்லாஹ் தருவான். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரா, நிம்மதியான வாழ்க்கையை தரா, மத்தவங்க பார்த்து ஆசைப்படுற மாதிரி மனமிக்க வாழ்க்கை அல்லாஹ் தரான். இதுக்கு என்ன நிபந்தனை சொன்னா அமல் செய்யணும். ரமலான்ல 30 நாள் அமல் செஞ்சீங்க, அதோட ரமலான் முடிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போல, அதே பள்ளிவாசல் அதே தொழுகை தான் நடக்கும், அதே குர்ஆன் தான் திரும்ப ஓதுவாங்க. திரும்ப தொழுகை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா ரமலான் செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துப்பான், நமக்கு தையபான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 30 நாள் நம்ம நோன்பை அல்லாஹ் தஆலா முழுமையா ஏற்றுக்கொள்வானாக. நம்ம செஞ்ச தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை முழு ஆரோக்கியத்துடன் அடையக்கூடிய தௌஃபீகை வல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. வாஹியதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை நீயத்தை ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான 2 ரக்காயத்தை அதிகப்படியான 6 தக்பீரை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்க்காக தொழுகிறேன். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான 2 ரக்காயத்தை அதிகப்படியான 6 தக்பீரை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்க்காக தொழுகிறேன். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டு சனா ஓதிக்கணும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக சனா ஓதிட்டு திரும்ப அல்லாஹு அக்பர் தலையை ஒத்தவன அல்லாஹு அக்பர் கையை கீழே போட்டுறலாம். திரும்ப அல்லாஹு அக்பர் கையை கீழே போட்டுறலாம். 3வது தடவை சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் கையை கட்டிக்கிறோம். 2 தடவை கீழே போட்டாலும் 3வது கையை கட்டிக்கிறோம். திரும்ப அல்ஹம் சூரா அஜத் ஓதுவாரு, துணை சூரா ஓதுவாரு, அதுக்கப்புறம் ருக்கு சுஜூது, திரும்ப ஏத்திதால் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப
அதற்கு அல்ஹம்து சூரா துணைசா ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அக்பர் கையை கீழே போட்டுடலாம், அல்லாஹ் அக்பர் கையை கீழே போட்டுடலாம், அல்லாஹ் அக்பர் கையை கீழே போட்டுடலாம். 4வது தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது ருக்குக்கு போயிடும், கை தூக்கம் ருக்குக்கு போயிடும். முதல்ல 2 தடவை அல்லாஹ் அக்பர் கீழே போட்டு தக்பீர் கட்டிக்கணும். 2வது ரக்காயத்துல 3 தடவை அல்லாஹ் அக்பர் கையை தூக்கி கீழே போட்டு 4வது தடவை அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிடும். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுங்களா? தொழு வைக்கலாமா?